ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவு நீக்கான கண்டினியூட்டி. லாஸ்ட்டாக நம்ம இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு உங்களையும் மீட் பண்ணிட்டு அங்கிட்டு ஜங்குக்கு பெண்ணில் வெறுப்பேற்றி விட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு வந்திருந்துருப்பாரு. ஸோ அதோட நான் முடிச்சிருந்தேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணால் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு திரும்ப வராரு உங்கள் வீட்டுக்கேவும். அதாவது நீங்கள் இப்போ ஸ்டே பண்ணிக்கிங்களா அந்த இடத்துக்கு வந்தோடனே நீங்கள் பார்க்குறீங்க, வாங்க மாமா அப்படின்னே, என்ன அப்படின்னோடனே, என்னது அப்படின்னே, ஒரு டீ கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னே, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு தரீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, என்ன வந்திருக்காரு ஏது வந்திருக்காருன்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியலையா. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்துட்டு செய்கிறீங்க. அவர் 2 பேரும் அவர் சும்மா உட்காந்துருக்காரு. நீங்கள் படிக்கிற புக்கெல்லாம் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்காரு. அவர் ஒரு மாதிரி அதை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, எதுக்கு அந்த புக்கெல்லாம் அப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அப்புறம் செய்கிறீங்க. அப்புறம் எதுவுமே கேட்டுக்கல, எதுக்கு வந்தீங்க ஏன் வந்தீங்க கேட்கவா முடியும். அதனால் வந்துட்டு அமைதியாகவே இருக்கீங்களா. அப்புறம் வந்துட்டு சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி சாப்பிடுங்க மாமா அப்படின்னோடனே தரையில் தான் உட்காந்து சாப்பிடுங்களா. அவர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி நேற்றே சங்கட்டமாக இருந்திருக்கும், என்னடா அப்படி தரையில் உட்கார வைக்கிறோன்ட்டு. நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை மாமா சேர் ஏதாவது சேரில் கூட உட்காருங்க அப்படின்னோடனே, இல்லை இல்லை தரையிலே உட்காரேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு தரையில் தான் வந்துட்டு 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி நீங்கள் 2 பேரும் அப்படி சும்மா மூஞ்ச பார்த்துட்டு இருக்கும்போது நீங்களே கேட்டீங்க, மாமா என்ன மாமா ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்குது, என்னது அப்படின்னோடனே, அது வந்துட்டு என்ன சொல்கிறது, அது சொன்னால் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரில அப்படின்னு. இல்லை சொல்லுங்கள் அப்படின்னே, ஆக்சுவலாக இது எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னே. ஏன்னா அது அப்படின்னோடனே, இல்லை எனக்கு எம்பிஏ பண்ணுறதுல கடுகளவுலேயும் இஷ்டமே இல்லை அப்படின்னோடனே. என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு எம்பிஏ பண்ண சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, வீட்டில் தான் ஃபோர்ஸ் பண்ணி வந்து எம்பிஏ படிக்க வைக்கிறாங்கன்னே. அப்படியா அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு சுத்தமாக எம்பிஏ எனக்கு பிபிஏ பண்ணுறதுக்குமே இஷ்டம் இல்லை அப்படின்னோடனே. ஏன் அப்படின்னே, அது எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசுலேருந்து வேறு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னோடனே. நீங்கள் பார்க்குறீங்க, என்னது இவர் என்னமோ புதுசாக நம்மளுக்கு தெரியாத ஒரு கண்டென்ட் சொல்ல வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது, ஆக்சுவலாக இது வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது, இதை நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லை, ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன்னே. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, என்னடா வீட்டாளுங்கிட்ட கூட சொல்லாத ஒரு சீக்ரெட்டை நம்மக்கிட்ட சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா நம்மளை நம்பி சொல்கிறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது. சொல்லுங்கள் அப்படின்னே. எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆகணும்னு தான் ஆசை அப்படின்னே. உங்களுக்கு அப்படியே ஐஸ் எல்லாம் வைடாயிடுச்சு, என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அப்படி கண்ணை விரிச்சு வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்களா. உடனே வந்துட்டு அவர் பார்த்துட்டு, ஆமாம் எனக்கு வந்துட்டு போலீஸ் ஆகணும்னு ஆசை அப்படின்னோடனே. சரி என்ன காரணம், என்ன என்ன காரணத்துக்காண்டி ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதை விடுங்க, எப்படி ஆவீங்க, உங்கள் வீட்டில் தான் ஏற்றுக்க மாட்டாங்களே அப்படின்னோடனே. அப்படியே வந்துட்டு அவர் பார்க்குறாரு. அதனால தான் வந்துட்டு அவங்க என்ன சொன்னாலும் நான் தலையெழுத்தே நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன், அதை பிடிக்காம படித்ததுனால தான் எல்லாத்துலேயும் பார்ட்ரு பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு. அப்படியா சரி, இப்போ அதுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு புரியல, இப்போ என்ன சொல்ல வராரு அப்படின்ட்டு. நீங்கள் இல்லை நானும் போலீஸ் ஆகலான்ட்ருக்கேன்னொடனே. மாமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே. ஏன் என்னாச்சு அப்படின்னே. மாமா நான் இங்கே ஆகுறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது, அத்தை என்ன சொல்லுவாங்களோ, மாமா என்ன சொல்லுவாங்களோ, உங்கள் தங்கச்சி என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து போலீஸ் ஆக போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே. ஒய்யன் என்ன நீ மட்டும் ஆகுற அப்படின்னோடனே. மாமா நானும் அதை தான் மாமா சொல்கிறேன், இப்போ நான் அது எப்படி சொல்கிறதுன்னொடனே. இங்கே பாரு, எனக்கு நீ ஆகிறதுலாம் பிரச்சனை இல்லை, நானும் போலீஸ் ஆக போகிறேன்னொடனே. மாமா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னோடனே. என்ன சொல்லுவாங்க அப்படின்னோடனே. என்ன சொல்லுவாங்க சொல்லு, எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னு புரியல அப்படின்னோடனே. அத்தைக்கு தெரிஞ்சால் கொன்று போட்டுருவாங்க, நானும் படிக்கிறேன் நீங்களும் படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் என்ன ஆகும், உங்களை அடுத்த பிஸ்னஸ்க்கு வந்துட்டு அடுத்து அவருக்கு அடுத்து உங்களை உட்கார வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு போலீஸ் ஆக போகிறீங்கன்னா அவங்க ஏற்றுக்குவாங்களா அப்படின்னோடனே. இங்கே பாரு எனக்கு வந்துட்டு இப்போ தான் ஒரு தைரியம் கிடச்சிருக்கு, நேற்று நைட்டு ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சேன்னொடனே. என்னன்னு அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்களா. இல்லை அதாவது நீயே வந்துட்டு இவ்வளோ இதையும் தாண்டி எங்கள் அம்மாவெல்லாம் இது பண்ணி போலீஸ் ஆகலான்ட்டு முடிவு பண்ணிக்கணுன்னே. ஐயா நீங்கள் வேறு உங்கள் அண்ணன் தான் நீ வந்து ஆக்குறேன்னு சொன்னார் அப்படின்னே. உனக்கு ஆசை இருந்துச்சுல்ல அப்படின்னே. ஆமாம்
அதே மாதிரி தான் எனக்கும் அப்படின்னோடனே, மாமா அது எப்படி நீங்கள் வரும் சரியாக வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு ஓ ஓ எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, இங்கே பாருங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க வீட்டில். இப்போ நான் ஆனாலுமே சண்டை இருக்கும். நீங்களாம் ஆனீங்கன்னா வீடே ரணகலமாயிரும் உங்களை அடுத்து. அடுத்து வந்து அடுத்து அந்த இதை தான் இவர் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கிறாரு, ஐடி கம்பெனி இதெல்லாம் பார்த்துக்கிறாரு அப்படின்னா, அடுத்து உங்களை ஹோட்டல்ஸ்க்கு உட்கார வைக்கலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன இப்படி வந்துட்டு இப்போ எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் போலீஸ் ஆக போகிறேன்னு சொன்னால் அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்கன்னே, இங்கே பாரு ஒய்யன் நான் சொல்கிறேங்க. இப்போ வந்துட்டு உனக்கு பின்னாடி வீட்டோட சிங்கக்குட்டி தங்க கட்டி வந்துட்டு உனக்கு சப்போர்ட்டுக்கு இருக்குது அப்படின்னே நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு அப்படின்னே ஆமாம் அப்போ எனக்கும் உனக்கே நிற்கும் போது எனக்கு நிற்க மாட்டானா அப்படின்னே, சரி அப்படின்னே இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னே, எனக்கு தெரியாது நானும் போலீஸ் ஆக போகிறேன் அப்படின்னே, அம்மா சரி அது உங்கள் இஷ்டம், நான் எதுவும் சொல்லிக்க விரும்பல. ஆனால் பின் விளைவுகளை ஏற்றுக்கிற அளவுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. நான் வந்து அவரை மட்டுமே நம்பி உள்ளே இறங்கலை, அவர் நம்பிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் என்ன நடந்தாலும் இதுதான் அப்போ துணிஞ்சு போகலான்ற முடிவு நான் எடுத்துட்டேன். நீங்களும் அந்த லெவலுக்கு வந்தீங்கன்னா எடுங்க. தேவையில்லாமல் பாதிலே வந்துட்டு ஓடி இதுவும் முடியாமல் அதுக்கும் தொங்கிட்டு ரெண்டுத்துக்கும் எம்பிஏவும் இல்லாமல் போலீஸ் இல்லாமல் மாட்டிக்கிட்டிங்கன்னா பிரச்சனையாயிரும்னே. இல்லை இது நைட்டு ஃபுல்லாக யோசித்தேன். அதாவது எனக்கு ஒரு மாதிரி தோணிக்கிட்டே தான் இருந்துச்சு, எம்பிஏ படிச்சுக்கிட்டே சைடில் எழுதலாமா அப்படின்ற மாதிரி. கடமைக்கே சரி நம்ம ஆசைப்பட்டோம், ஒரு தடவையாக அந்த போய் எக்ஸாம்லாம் எழுதிட்டு வரலான்னு நினச்சேன். ஆனால் நீ படிக்கிறது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு இப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்குது. அவங்க இவ்வளோ அம்மா இவங்களெல்லாம் வந்துட்டு மீறி அவங்க தைரியமாக வந்து படிக்கிறாங்களே அப்படின்னும்போது நம்ம எதுக்கு படிக்கக்கூடாதுன்ட்டு எனக்கு இப்போ தான் ஒரு வெறி வந்திருக்கணுன்னே நீங்கள் பார்க்குறீங்க. ஐயோ அந்த பொம்பளைக்கு தெரிஞ்சால் ஏந்தால தானே முதல்ல ஊரலும், ஒன்னால தான் என் பையனை குட்டிச்சவராக போயிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை என்னை டாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்கீங்களா. உடனே வந்துட்டு அர்ஜுன் பார்த்துட்டு என்ன நீ அப்படின்னே, இங்கே பாருங்க மாமா நான் இப்பயும் சொல்கிறேன், இப்போ நீங்கள் போலீஸ் ஆனீங்கன்னா அந்த அம்மா என்னையும் சேர்த்து இது பண்ணோம், நல்லா யோசிச்சுக்கிட்டீங்களே அப்படின்னோடனே, ஷோர் பக்கா நல்லா யோசிச்சுட்டேன் அப்படின்னோடனே அப்படின்ட்டு அப்படியே எச்செல்லாம் முழுங்குறீங்க, பயமாக இருக்குது. இருந்தாலும் சரி உங்களுக்கு தான் தெரியும்ல இந்த ட்ரீமை கிவ் அப் பண்ணிட்டு வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ எரிச்சலாக கடுப்பாக ஆத்திரமாக ஒரு மாதிரி வெறுமையாக இருக்குன்ட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு சரி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னே தேங்க்யூ 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 அப்படின்ட்டு கத்துறாரா. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ நீங்களும் படிக்கிறீங்களா அப்படின்னே, ஆமாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னே, என்ன அது அப்படின்னே, இல்லை அது இப்போ எப்படி நீங்கள் படிப்பீங்க, எம்பிஏவும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதையும் பண்ணுறீங்கன்னொடனே, அதுக்கு தான் ஒரு வழி யோசிச்சேன்னொடனே, என்ன அது அப்படின்னே, கரஸில் போட்டுடலான் இருக்கேன்னொடனே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னே, ஆமாம் கரஸில் போடலான்னு தான் இருக்கேன், எனக்கெல்லாம் வந்துட்டு அது செட்டே ஆகாது. ஐயோ அதை வந்துட்டு கடமைக்கேன்னு தான் நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன், கரஸில் போட்டு நான் வாட்டுக்கு போலீஸ் சேரலாமான்னு பார்க்குறேன்னொடனே, மாமா அப்படின்னே படிச்சிருவீங்களா, ரெண்டுமே படிக்கணும் அப்படின்னே, அதான் நீ இருக்கல அப்படின்னே, இதுக்கும் ஏந்தால தான் உருள போதா அப்படின்னு அஃப்கோர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாரா. எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எம்பிஏல எனக்கு என்னென்னலாம் இதுதான் சிலபஸ்ன்னு நான் வந்துட்டு கொடுத்துட்றேன், நீ அதெல்லாம் பார்த்து எனக்கு பாஸ் ஆகிறதுக்கு சொல்லி தருவியா, அதுக்கப்புறம் வந்துட்டு மித்த நேரம்லாம் வந்துட்டு நம்ம போலீஸ் படிக்கலாமா அப்படின்னோடனே, ஓ அப்போ பிளானோட தான் வந்திருக்கீங்க, அது சரி அப்படி சொல்லிட்டு, ஆமாம் விழுகிறதுன்னு ஆயிடுச்சு, நல்லா வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகி உள்ளே விழுகலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே, சரி சரி அப்படின்ட்டு உங்கள் அண்ணன்ட்ட சொல்லிட்டிங்களா அப்படின்னே, அதுதான் எனக்கும் பயமாக இருக்குன்னு. என்ன அது உங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறதுக்கே உங்களுக்கு பயமாக இருக்கா அப்படின்னே, ஆமாம் அவன் வந்துட்டு நீ பொண்டாட்டி அதனால் உனக்கு சரின்ட்டா, நான் அப்படியா அப்படின்னு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது பொண்டாட்டின்னு. இல்லை மாமா சொல்லிடுங்க, பிரச்சனையாகும் பின்னாடி நம்ம தான் வந்து மாட்டுவோம் அப்படின்னே, என் பார்த்துக்கலாம் அப்படின்னே, பார்த்துக்கலாமா அப்படின்னு. மாமா சரி வராது சொல்லியிருக்காருன்னே, அது எப்படி மாமா இப்போ வந்துட்டு அவர் என்னை படிக்க வைக்கிறாரு, என்னை பற்றி தெரியும், அதனால வந்துட்டு பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லாமல் படிச்சிங்கன்னா எப்படி அப்படின்னே, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அவன்கிட்ட சொல்லணுன்னுலாம் அவசியம் இல்லை அப்படின்ட்டு இவர் ஒரு மாதிரி மண்டையாக பேசிகிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பேசாமல் நான் ஒரு ஐடியா சொல்ல வரணுன்னே, என்னது அப்படின்னே, இல்லை
இது நீங்கள் படிங்க. ஒருவேளை உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் பாதியிலே போயிருங்க. பாதியிலே போனதுக்கப்புறம் வந்துட்டு போயிட்டிங்கன்னா ஒரு 1 வீக் படிங்க. 1 வீக் படித்ததுக்கப்புறம் வந்துட்டு இல்லை கஷ்டமாக இருக்குது, சரி வராது அப்படின்னா நீங்கள் பாதியிலே போயிட்டிங்கன்னா உங்கள் அண்ணன்ட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா அப்படின்னோடனே சரி இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு அவருக்கு என்னென்னா ஜங்குக்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். ஆனால் வந்துட்டு அவர் முடிவு பண்ணிட்டார். வச்சாச்சு உள்ள காலை முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்ற முடிவில் தான் இருக்கார். சரி உங்கள் மன ஆறுதலுக்காக வந்துட்டு நீங்கள் என்னமோ சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் சரி இப்போ 1 வீக் வந்து படிப்போம், உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்குது எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது பண்ணுங்க. அப்படி இல்லையா பாதிலே உங்களுக்கு இல்லை முடியாது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு நம்ம கிவ் அப் பண்ணிடுங்க, நீங்கள் போயிருங்க அப்படின்னோடனே சரி அப்படி சொல்லிட்டு அவர் ஓகே அப்படின்ட்டு அவர் ரெடி ஆகிட்டார். சரி என்ன பண்ணணும் என்ன ஏது அப்படின்னோடனே நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், இந்தாங்க இதை படிங்க. ஃபஸ்ட்டு சிலபஸை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் வந்துட்டு என்ன படிக்கலாம், ஃபஸ்ட்டு எந்த டாபிக் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னே அப்படியே வந்துட்டு எல்லா சிலபஸையும் படிச்சுக்கிட்டே இருக்கார். படிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு அப்போ நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னோடனே எனக்கு வந்துட்டு மேக்ஸு கொஞ்சம் ஒரு மாதிரி மண்டையாக இருக்கும், இங்கிலீஷு தமிழெல்லாம் ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு பாலிட்டி ஓகே, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி கொஞ்சம் அந்த இயரெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னே சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜியாகிரஃபிலே வந்துட்டு சில வருஷம் வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் இதெல்லாம் வரும் ஊரெல்லாம் வரும்ல அப்படின்னே ஆமாம் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னே. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸில் வந்துட்டு ஓகேவாக தான் இருக்கும், சம்டைம்ஸ் இந்த இயர் வரும்போது கஷ்டமாக இருக்கும்னே. என்னம்மாம்மா எல்லாமே கஷ்டம்னா அப்புறம் என்னத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தரதுன்னொடனே என்ன லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கேன்ல அப்படின்னே அது சரி அப்படின்ட்டு சரி அப்போ படிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் புக்கு வந்துட்டு என்கிட்டே இருக்குல்ல நம்ம ஷேர் பண்ணி படிச்சுக்கலாம், நோட்டெல்லாம் வாங்கிட்டு வாங்க போங்க அப்படின்னோடனே சரி என்னென்ன வேணும் அப்படின்ட்டு கேட்கும்போது இத்தனை நோட்டு பென்சில் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க, நோட்டு வந்து இத்தனை வாங்கிக்கோங்க அப்படின்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் போகிறப்போ வந்துட்டு பார்க்குறீங்க ஐயோ எங்கே விட போதோ, சரி ஒரு வாரம் தானே இவரே பயந்து ஓடிடுவார், இவருக்கு இவ்வளோ டஃப்பாக இருக்கிறத பார்த்தாலே வந்துட்டு அவரே சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு மனசுக்குள்ள ஒரு கணக்கு போட்டுட்ருக்கீங்க. அவர் வந்துட்டு என்ன ஒரு வேகமோ தெரில வண்டி எடுத்துகிட்டு விருட்டுன்னு போயிட்டு நோட்டு பெண்ணெல்லாம் அள்ளி போட்டு அவர் வாட்டுக்கு வராரு. நீங்கள் பார்க்குறீங்க என்ன பையன் ரொம்ப ஸ்பீடாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க மாமா ஜெராக்ஸ் இருக்குல்ல இது அப்படியே அவங்க வந்து நோட்டில் எழுதுங்கன்னே, எதுக்கு நோட்டில் ஜெராக்ஸ் போட்டுக்கலான்னே இல்லை எழுதுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எப்படியாவது கிவ் அப் பண்ணி ஓட வச்சிடலாம். ஏன்னா வந்துட்டு அந்த அம்மா கேட்கும் காதுன்னு இவருக்கும் வந்துட்டு லைக் இவர் வந்துட்டு சும்மா இவரை நீங்கள் விளையாட்டுத்தனமாக துருத்துருன்னு இருக்கார்ல, ஒரு ஆர்வத்தில் இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படி போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கீங்களா. சரி எழுதுங்க அப்படின்னோடனே அவர் முடியாதுன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் சரி நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து எல்லா சிலபஸையும் வந்துட்டு நோட்டில் எழுதி முடிச்சதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, ஒவ்வொன்றா வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு லாங்குவேஜ் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறீங்களா, ஸோ லாங்குவேஜ் வேணாம் உங்களுக்கு பாலிட்டி இதெல்லாம் வந்துட்டு இது பண்ணுவோம். ஃபஸ்ட் ஈட் த ஃப்ராக் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னோடனே இதுக்கு முன்னாடி படித்ததே இல்லையா புக்கெல்லாம் அப்படின்னோடனே அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னோடனே அது சரி ஈட் த ஃப்ராக் அப்படின்னா ஃபாரினில் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்துட்டு எப்படின்னா அவர் சொல்லுவார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எது ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அந்த சப்ஜெக்டை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக தெரியும், டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஓ அப்படியா அதான் ஈட் த ஃப்ராக்கா அப்படின்னே, ஆமாம் அதான் ஈட் த ஃப்ராக் கான்செப்ட் அப்படின்னே. சரி அப்போ சரி நம்ம வந்துட்டு முதல்ல ஃப்ராகை சாப்பிட்லான்னே நீங்கள் பார்க்குறீங்க ஐயோ என்னடா இது இப்படி பட்டவன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படி சொல்லிட்டு சரி அப்படி சொல்லிட்டு எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்கணுன்னே அவர் வந்துட்டு ஹிஸ்ட்ரியை சூஸ் பண்ணிட்டார். நீங்கள் வந்துட்டு ஹிஸ்ட்ரியை வந்துட்டு அன்றைக்கி அதாவது காலையில் வந்திருப்பார்ல காலைல சாப்பாடுக்கு, ஸோ நைட்டு வரைக்கும் அதாவது ஒரு 7 o'clock வரைக்கும் அப்பப்போ வந்துட்டு காலைல சாப்பாடு செஞ்சுருப்பீங்களா அவர் வந்து எப்போ போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இருப்பீங்க. நைட்டு வரைக்கும் அவர் வந்துட்டு ஒவ்வொரு கதையாக சொல்கிறீங்க, இப்படி
இது நடந்துச்சு, இப்படி வந்துட்டு போர் பண்ணாங்க, இப்படி வந்துட்டு நடந்துச்சு, இந்த இந்த வரலாறு வந்து இவங்களோட வரலாறு இப்படி தான் முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதையாக சொல்லிட்டு இருக்கீங்க. அவரும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ன்றாரு. நீங்கள் சொல்ல சொல்ல நோட்ஸ்லாம் எடுக்கிறாரா, நீங்கள் பார்க்குறீங்க என்ன நோட்ஸ்லாம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சா, நீங்கள் நைட்டு வந்துட்டு தோசை மட்டும் சுட்டுருப்பீங்க. தோசையை சுட்டு சரி மாமா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருப்பீங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு மறுபடியும் வந்துடுறாரு. விடியா காலில் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து பார்க்குறீங்க, தலையை வந்துட்டு வாசல்லே வந்துட்டு டான் நிற்கிறாரு. என்ன மாமா ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க வரலையா? ஆமாம், பல நாள் கனவுல அப்படின்னே நீங்கள் பார்க்குறீங்க. ஒருவேளை உண்மையாலே இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு சரி நேற்று நடத்துனதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் இருக்காருன்னே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னோடனே அப்படியா அப்படின்னே ரொம்ப பக்கா ஸ்ட்ராங்காக இருக்கேன் என்னன்னே நம்ப முடியலையா அப்படின்னே ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன கேள்வி கேள்வி அப்படின்னே நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அவர் டக்குனு பதில் சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஷாக்கு இருக்காது, ஒரு வேலை வேறு தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு 2-3 கேள்வி கேட்குறீங்களா, அவர் வந்து டக்குன்னு பதில் சொல்கிறாரு. உங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. சீரியஸ்லி மாமா அப்படின்னே என்ன அப்படின்னே இல்லை பதில் சொல்கிறீங்க அப்படின்னே என்ன அப்படின்னே இல்லை நான் உங்களை வந்துட்டு எம்பிஏ பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அப்போல்லாம் வந்துட்டு போராடி சாவேனே, அதான் கேட்டேன்னே. அதான் நான் சொன்னேன்ல எனக்கு வந்துட்டு அந்த சப்ஜெக்டை நான் ஏண்டான்னு தலையெழுத்தேன்னு படித்தேன், இது வந்து அப்படி இல்லை அப்படின்னே. ஆஹா அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னே அப்போ உண்மையாலே படிக்கிறீங்க அப்படின்னே. அதெல்லாம் வந்துட்டு நான் நல்லா வந்துட்டு ஸ்கூல்லாம் நல்லா படிப்பேன், காலேஜில் தான் எனக்கு இவங்க பிடிக்காத கோர்ஸ் சேர்த்து விட்டனால நான் அப்படியே தலையெழுத்துன்னு படித்தேன்னொடனே ஓ சரி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு இவரோட அந்த இதை பார்க்கும்போது டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அவர் நிறைய சொல்லி தரீங்களா, அவர் வந்துட்டு இது பண்ணிகிட்டே இருக்கார். நீங்கள் வந்துட்டு சில ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லுங்க, இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய சொல்லி தந்துகிட்டே இருக்கீங்களா. அவரும் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஞாபகம் வச்சுட்டே இருக்காரு. அவருக்கு வந்துட்டு ஜாலியாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு 2 பேரும் ஒரே ஏஜ் தானே, ஸோ ஒரே ஏஜ்ன்றனால வந்துட்டு நல்லா ஜாலியாகவே தான் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு நல்லா இது பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு அவரும் ஐடியா கொடுக்குறாரு, இது இப்படி பண்ணலாமா அப்படின்னே நல்லாயிருக்கும், அப்போ இப்படியே படிக்கலான்ட்டு 2 பேருமே உங்களுக்கு இப்போ ஒரு கம்பெனி கிடச்சிருச்சு. நீங்கள் கிளாஸ் போவீங்க வருவீங்க, அதாவது 2 ஹார்ஸ் தான் கிளாஸ் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் நடத்துவாங்க. கிளாஸ் போவீங்க வருவீங்க, பாடம் இது பண்ணுவாங்க, நீங்கள் 2 டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு போய்கிட்டே இருக்குமா. வந்துட்டு அவருக்குமே ஜாலியாக இருக்குது. ஒரு வாரம் எப்படி போச்சுன்னே 2 பேருக்குமே தெரில. அவர் வந்து நீங்கள் அதாவது அவர் படிக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கும் தெரியுது சரி இப்போ உண்மையாலே இவர் வந்துட்டு இதாக இருக்கார், சரி அவர்கிட்ட பேசணும், இவரே பேச விடும், நம்ம பேசினா தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த சைடு அப்படியே இவங்களை கட் பண்ணிட்டு நம்ம ஜங்குக் சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு ஜங்குக் வந்துட்டு பேசுவார் அப்பப்போ. ஆனால் நீங்கள் வந்துட்டு இவர் இருக்கிற மாதிரியே காமிச்சிக்க மாட்டீங்க. ஒரு 2 நாளைக்கு ஒருக்க பேசுவார், நீங்கள் காமிச்சிக்க மாட்டிங்களா. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஒயன் என்ன பண்ணுறான்னு பார்க்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேனை தான் அமுச்சு விட்றாரு. பார்த்தா அர்ஜுன் வந்துட்டு உங்கள் வீட்டிலேருந்து வெளில வரான். இவருக்கு ஷாக்கு, என்ன பண்ணுறான் இவன், என்ன இங்கே பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு என்னது அப்படி சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒன்றா நோட்டு வாங்க போவீங்க. ஒரே வண்டியில் ஏறி போயிட்டு நோட்டெல்லாம் வாங்கிட்டு திரும்ப வரீங்களா. அவருக்கு ஷாக், என்ன இவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டேஷ்னரி ஷாப் போயிட்டு வாங்கிட்டு வரீங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்னது இது சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இது என்ன அது இவன் என்ன இங்கே பண்ணுறான், இவர் அன்னைக்கே போயிட்டானே ஊருக்கு போக சொன்னாரே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இது ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு கால் பண்ணுறாரு. சார்னோடனே என்ன அப்படின்னோடனே என்ன ஒயனுக்கு எதுவும் பிரச்சனைனோடனே ஒயனுக்கு பிரச்சனை இல்லை, ஒயனுக்கு தான் பிரச்சனை அப்படின்னே என்ன பிரச்சனை அப்படின்னே இல்லை சார் உங்கள் தம்பி அப்படின்னே அவன் என்ன பண்ணானோடனே இல்லை ஒயனும் உங்கள் தம்பியும் வந்துட்டு ஒன்றா வெளில போனாங்க அப்படின்னே வாட் அப்படின்னே ஆமாம் 2 பேரும் ஒன்றா கடைக்கு போயிட்டு திரும்ப வந்தாங்க அப்படின்னே என்ன சொல்கிற அப்படின்னே ஆமாம் நான் பார்த்தேன் அப்படின்னே உண்மையாலே சத்தியமாக ஏன் மேலே சத்தியமாக அப்படின்னே அவருக்கு வந்துட்டு ஐயோ தெரிஞ்சு போச்சா, இவனை நான் ஊருக்கு தானே போக சொன்னேன், எப்படி போய் எங்கே போய் அந்த பிள்ளைய பார்த்தான்னு வேறு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு கார் எடுத்துகிட்டு வராரு. அவர் வந்துட்டு ஐயோ எப்படி பார்த்தானோ என்ன பார்த்தானோ அம்மாட்ட சொல்லிடுவானோ ஐயோ போச்சே அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு அறக்க பறக்க வராரு. நீங்கள் நல்லா ஜாலியாக வந்துட்டு 2 பேரும் கம்பெனியாக வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்து காரை வந்துட்டு நிப்பாட்டும் போது வந்துட்டு அங்கிட்டு ஹேண்ட் வந்துட்டு ஓரமாக நிற்கிறாரு. என்ன இங்கேன்னொடனே சார் மேலே தான் இருக்காங்க, இப்போ தான் வந்து வீட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னோடனே
சரி சரிங்க அப்படின்ட்டு அவர் வேகமாக போகிறாரா. ஐயோ என்ன ஆயிடுச்சோ இவனுக்கு இருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆத்திரத்தோட உச்சத்துக்கே வந்துட்டு 2 3 ஸ்டெப்பெல்லாம் ஒரே எட்டி எட்டி வைப்போம்ல அந்த மாதிரி வேகமாக ஏறுறாரு. போய் கதவை மட்டும் 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 நடிக்கிறாரா. வந்துட்டு உங்களுக்கு பயமாக இருக்குது, யாரா அது நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது அப்படின்ட்டு. அர்ஜுனுக்குமே ஒரு மாதிரி இருக்குது, யார் அது அப்படின்ட்டு. அர்ஜுன் வந்துட்டு சரி வேறு யாரோ போல பிரச்சனை பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்துட்டு கையை முறுக்கிட்டு இன்னைக்கு இருக்கு அவனுக்கு எவன்டா வெளியே இருக்கான் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகத்தில் வந்துட்டு கதவை திறக்க யார் அது அப்படின்ட்டு கதவை திறக்க பார்த்தா ஜங்குக்கு உங்கள் 2 பேருக்கும் உயிரே இல்லை அள்ளு இல்லை. அப்படியே வந்துட்டு 2 பேர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா. அப்படியே பார்க்குறீங்க சரியான அள்ளு. அப்படியே கரண்ட் அடித்த மாதிரி 2 பேர் நிற்கிறீங்களா. ஜங்குக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு அவரும் பதட்டத்தில் தான் பார்க்குறாரு. ஐயோ இவன்னா இங்கே இருக்கான், 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, அதுவும் இந்த வீட்டில் தெரிஞ்சு போச்சா ஐயோ அப்படின்ட்டு அவரும் கரண்ட் அடித்த மாதிரி தான் பார்க்குறாரு. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அவர் பார்க்குறத பார்க்கும்போது ஐயோ என்ன கோவப்பட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு அர்ஜுனுக்கு என்னென்னா நம்மளை அன்னைக்கே வீட்டுக்கு போக சொன்னானே நம்ம இங்கே வந்து இருக்கிறது தெரிஞ்சு போச்சோ அப்படின்ட்டு. இவங்களுக்கு என்னென்னா ஐயோ தெரிஞ்சிருச்சா என்ன நினைப்போம் ஐயோ அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அர்ஜுன் அப்படின்னோடனே உங்களுக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி அள்ளு இல்லை அப்படியே வந்துட்டு விட்டால் வந்துட்டு பேண்ட்லேயே வந்துட்டு போயிடுவீங்க போல். 2 பேருக்குமே அப்படி தான் இருக்குது. அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே அண்ணா அது அப்படின்னே என்ன பண்ணுறோன்னு நான் எப்போ எங்கே ஊருக்கு போக சொன்னேன்னா இல்லையானே நீங்கள் பார்க்குறீங்க ஊருக்கு போக சொன்னீங்களா அப்படின்ட்டு. அப்படியே வந்து அர்ஜுனை பார்க்குறீங்க ஜங்குக்கை பார்க்குறீங்க, அர்ஜுனை பார்க்குறீங்க ஜங்குக்கை பார்க்குறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே ஏங்க அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி கொடூரமாக பார்க்குறாரு. உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படியே நீங்கள் குனிஞ்சுக்கிட்டீங்களா என்ன அப்படின்ட்டு நீங்கள் பயப்படுறத பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அது உள்ளே வாங்க அப்படின்னோடனே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி கோவமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு சேர் அப்படியே வந்துட்டு எடுத்து போடுறீங்க. அவர் வந்து உட்கார்றாரு. பார்த்தா நோட்ஸ் புக்கெலாம் அப்படியே வந்துட்டு நிறைய பரப்பி கிடக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அர்ஜுன் ஒன்ட்டு தான் கேட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே அது அது இல்லைன்னா அது அப்படின்ட்டு திணறான். உங்களுக்குன்னா பயமாக இருக்குது, என்னடா சொல்லுடா அப்படின்ட்டு. ஏன்னா 1 வாரம் ஆயிடுச்சு மாட்டிக்கிட்டாச்சு. அது 1 வாரன்றது 2ஆம் பட்சம் மாட்டிக்கிட்டாச்சு, சொல்லி தொலைய வேண்டியதானே அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா இதை விட சான்ஸ் கிடைக்காது. வந்து வந்தாச்சு பார்த்தாச்சு மாட்டிக்கிட்டாச்சு. சொல்லு எனக்கு வந்துட்டு எம்பிஏ பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு பிஸ்னஸை பார்த்துக்க வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை, போலீஸ் ஆக போகிறேன்னு சொல்லி தொலையண்டா மாடு அப்படின்ட்டு நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவன் தான் வந்துட்டு நின்ன இடத்துல போயிடுவான் போல் அந்த அளவுக்கு ஜங்குக்கு பயத்தில் பார்த்துட்ருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க இம்பிட்டு பயம் இருந்தால் அப்புறம் ஏன்டா படித்த அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்களா. ஆத்தாடி ஆத்தாடி ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படின்ட்டு நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ சொல்ல வரீங்களா டக்குன்னு நிப்பாட்டிங்க. அப்படியே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க இங்கே அப்படின்னே அது மாமா ஆச்சு இல்லைங்க அது மாமா வந்துட்டு பார்க்க வந்தார் அப்படின்னே. பார்க்க வந்தானா அப்படின்னே ஆமாம் அப்படின்னே. நீ எப்படி இங்கே இருக்குன்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னே. உங்களுக்கு வந்துட்டு அது அது அப்படின்ட்டு என்ன ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லவா முடியும் அப்படின்ட்டு. இருந்தாலும் அப்படின்ட்டு நீங்கள் திணறீங்களா. நீங்கள் திணறதை பார்க்கும்போது பயமாக இருக்கா. அர்ஜுனுக்கு பயமாக இருக்குது. அவனே வந்துட்டு ஏதோ பாவப்பட்டு படிக்க வைக்கிறேன்னா இந்த பிள்ளை வாழ்க்கையை நம்ம சேர்த்து கெடுத்துருவோமோன்ட்டு பயந்துட்டு சரி நம்மளே தைரியத்தை வரைச்சி சொல்லுவோம் அப்படின்ட்டு அண்ணா அப்படின்னோடனே என்ன அப்படின்னோடனே இல்லை எனக்கு வந்துட்டு எம்பிஏ பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னே. வாட் அப்படின்னே. ஆமாம் எனக்கு எம்பிஏ பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னடா சொல்லிகிட்ருக்க அப்படின்னு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆமாம் எனக்கு எம்பிஏ பண்ண பிடிக்கல அப்படின்னு. சரி இப்போ என்ன பண்ண போகிறேன், மாடு மேய்க்க போகிறேன் அப்படின்னு. மாடெல்லாம் மேய்க்கலாம், நான் போலீஸ் ஆக போகிறேன்னே. நீங்கள் பார்க்குறீங்க என்ன சொல்லிட்டான் அப்படின்ட்டு. ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறாரு என்னது அப்படின்ற மாதிரி பார்க்குறாரா. அப்படியே வந்துட்டு ஆமாம் நான் போலீஸ் ஆக போகிறேன்னே. இங்கே பாரு இதெல்லாம் விளையாட்டு விஷயம் இல்லை அப்படின்னு. ஆமாம் நானும் சொல்கிறேன் இது விளையாட்டு விஷயம் இல்லை, நான் வந்துட்டு சீரியஸாக சொல்கிறேன், நான் போலீஸ் ஆக போகிறேன்னே. என்னடா சொல்லிகிட்டு இருக்க லூஸு மாதிரி இருந்தோடனே. ஆமாம் நான் போலீஸ் ஆக போகிறேன், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னே. டே விளையாடாத, எனக்கு ஏற்கனவே செம்ம கடுப்பில் வந்திருக்கேன் என்ன அப்படின்னே. உண்மையாலே நான் போலீஸ் தான் ஆக போகிறேன் அப்படின்னே. என்ன இவ்வளோ அப்படியே அழுத்தி சொல்கிறானே அப்படி சொல்லிட்டு ஜங்கு பார்த்துட்டு சரி அதை விடு, எப்படி நீ என்னை பார்த்து எப்போ இங்கே வந்த என்ன நான் உன்னை அன்றைக்கே போக சொன்னேன். நீங்கள் பார்க்குறீங்க என்ன அன்றைக்கே போக சொன்னோன்னே.
அது அப்படின்ட்டு ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிட்டேன். ஏன்னா பயமாக இருக்கு. அன்றைக்கே பொய் சொல்லிட்டு தானே வம்பிழுத்துருப்பான். அன்றைக்கி அவ்வளோ டார்ச்சர் பண்ணான்றது இப்போ சொன்னால் இவன் உயிரோடு வச்சு எரிச்சு விட்ருவானே இல்லை புதைச்சி விட்ருவானேன்ட்டு அப்படியே அது அப்படின்ட்டு என்ன அதுன்ட்டு ஒரு மாதிரி டெரராக சொன்னே உங்களுக்கே பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே குனிஞ்சிக்கிட்டீங்க. ஆத்தாடி ஆத்தாடி ஆத்தான்ட்டு அப்படியே வந்துட்டு அது இல்லைண்ணே அப்படின்னு என்னடா அப்படின்னு அது அன்றைக்கி ஆஃபீஸ் வந்து இல்லைன்னொடனே என்னைக்கு ஆஃபீஸ் போனால் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்களா அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டு ஆத்தாடி ஏன்னா இந்த பொம்பளையும் பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு திரும்பிட்டு ஆஃபீஸ் வந்தேன்ல அப்படின்னு ஆமாம் அதுக்கு முன்னாடியே நான் அண்ணியை பார்த்துட்டு தானே வந்தேன் அப்படின்னு ஜங்குக்கு இப்போ வந்து ஒரு மாதிரி கொடூரமாக முறைக்கிறாரா நீங்கள் பார்க்குறீங்க ஆத்தாடி என்னமோ அங்கே போய் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் தலையிட்டவே கூடாது அப்படி சொல்லிட்டு என்னடா சொல்கிற அப்படின்னே இல்லைண்ணே அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ரோட்டில் போயிட்டுருந்தேன்னா அப்போ வந்துட்டு அண்ணியை வந்துட்டு அகாடமிக்கு போகிறத பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறப்ப அவங்க பின்னாடியே வந்து நான் வீட்டுக்கு அன்னைக்கே கண்டுபிடிச்சி வந்துட்டேனே அப்படின்னே அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி கொடூரமாக பார்க்குறாரு. உங்களுக்கே பயமாக இருக்குது. சரி என்ன பண்ணி தொலைஞ்சான் எதுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி கொடூரமாக மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு தானே அன்றைக்கே வந்து பார்த்து பேசி சாப்பிட்டெல்லாம் போயிட்டேன்னு அப்படின்னே அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு. அதுக்கப்புறம்தான் வந்து உன்கிட்ட சும்மா விளையாண்டேன் அண்ணியை பார்க்க போகிறேன் அண்ணியை பார்க்க விடு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாண்டேன்னே அப்படின்னோடனே இப்போ தான் உங்களுக்கு கண்டென்ட் புரியுது. அட இளவெடுத்தவனே அந்த மனுஷன்ட்ட போய் இருக்கிற விளையாடுறதுக்கு உனக்கு ஆளே கிடைக்கலையாடா உலகத்தில் விளையாடுறதுக்கு இடம் இருக்கும்போது அந்த மனுஷங்கிட்டேடா போய் விளையாடுவா. ஐயோயோ என்ன சொல்ல காத்திருக்காரோ இந்த ஆளு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி டெரிஃபிக்காக ஜங்குக்கு பார்க்குறீங்களா. ஜங்குக்கு அதை விட கொடூரமாக பார்க்குறாரு. ஏன்னா அன்றைக்கி ஒரு 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 கொஞ்ச நேரம் இருந்தாலுமே டெர்ரை கிளப்பி விட்டு தானே போயிருப்பார். அந்த மாதிரி ஆக்கி விட்டு அசால்ட்டாக இப்படி சொல்கிறானேன்ட்டு ஒரு மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் அப்படியேவும் நிற்கிறாரா. அர்ஜுனால் பார்க்கவே முடியல. அப்படியே குனிஞ்சுக்கிட்டான். அண்ணி ஏதாவது சொல்லி காப்பாற்றுங்கன்னிட்டு குசுன்னு வேறு சொல்கிறாரா. இதை வேற ஜங்கு பார்க்குறாரு. என்ன சொல்கிறான்னு கேட்கல. ஆனால் உங்களுக்கு கேட்குது. நான் என்னத்தை காப்பாற்றுறது எனக்கெல்லாம் தெரியாதுன்னு நீங்களும் குசுன்னு பேசிட்டே இருக்கீங்களா. அங்கே என்ன பேச்சு அப்படின்னோடனே அப்படியே 2 பேரும் அப்படியே கப்பிச்சுட்டு அமைதியாயிட்டீங்களா. அப்போ அன்னைக்கே நீ அவளை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன்ட்டு அப்படின்னே அப்படியே வந்துட்டு ஆமாம் அப்படின்னே எவ்வளோ திமிரு தைரியம் இருந்தால் அன்றைக்கி என்னென்ன அல்சாட்டியம் பண்ணாங்க ஆஃபீஸ்குள்ளே உட்காந்து அப்படின்னே அது சும்மா தானே டைம் பாஸ் அப்படின்னே டைம் பாஸ்க்கு விளாட்றதுக்கு நான் தான் கிடச்சேனா அப்படின்னே அது இல்லைண்ணே தம்பி தானே செல்ல தம்பி தானே அசிங்கமாக ஏதாவது வந்துடும் அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டு அந்த சொல்ல வர வார்த்தையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கானா. அப்படியே வந்துட்டு சரிண்ணே அப்படின்னே சரி அதை விடு நான் அந்த அப்புறமேல் பார்த்துக்குறேன் அப்படின்னே தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னே அப்படியே பார்க்குறாரு. என்னவா என்னமோ போலீஸ் ஆக போகிறேன்ட்டுருக்கு அப்படின்னே ஐயோ என்ன மெயின் கண்டக்டர் வந்துட்டேன். இல்லைண்ணே அது நீ முன்னாடி பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு வரலான்னே கேட்ட கேள்விக்கு பதில் அப்படின்னே அது இல்லைண்ணே எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்படின்ட்டு சொல்ல வரும்போது சொல்லவே மாட்டேங்கிறான். அப்படி ஜங்குக்கு வந்து முறைச்சி பார்த்துட்டே இருக்கான். அர்ஜுனை மறைக்க வந்துட்டு இவருக்கு பயமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுது முறைக்கிற முறையில் தான் வந்துட்டு தலைவன் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. அது இல்லைங்க அவருக்கு சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆகணும்னு ஆசையாம். எம்பிஏவே வந்துட்டு பிடிக்காம தான் பண்ணார். பிபிஏ எம்பிஏலாம் பிடிக்காம தான் பண்ணாராம். அதான் வந்துட்டு இப்போ நான் படிக்கிறேன்ட்டு எனக்கும் சொல்லி கொடு நானும் வந்துட்டு போலீஸ் ஆக போகிறேன்னு சொல்லியிருக்காருங்கன்னொடனே இப்போ உங்களை முறைச்சி பார்க்குறாரு. நீயே வந்துட்டு உன்னை நான் படிக்க வைக்கிறதுக்கே அங்கே ஊரில் வந்துட்டு அம்பிட்டு போய் சொல்லி வச்சுருக்கேன். இப்போ நீ இவனுக்கு வேறு ரெக்கமெண்ட் பண்ணுறியான்ட்டு ஒரு மாதிரி கொடூரமாக பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே திரும்பிட்டீங்க. ஆத்தாடி இவனுக்கு எங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே சப்போர்ட் பண்ண வந்துட்டு நம்ம தலை தான் உருளுது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்டிங்களா. உடனே வந்துட்டு அப்படி வந்துட்டு நீங்கள் பயப்படுறத பார்த்தோன்னே சரி அப்படின்ட்டு கண்ட்ரோலாக பயப்படுறா அப்படி சொல்லிட்டு அர்ஜுன் என்ன அர்ஜுன் இதெல்லாம் அப்படின்னே சும்மா அவள் படிக்கிறவளையும் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கணுன்னே நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னே இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னே அர்ஜுன் விளையாடாத உன்னை பற்றி தெரியாதா நீ பிபிஏவே வந்துட்டு எல்லாத்துலேயும் பார்டர் பாஸ் ஆகி கடமைக்கேன்னு வந்துட்டு கிளாஸை வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு வந்திருக்க. நீ வந்துட்டு படிச்சுட்டு இருக்கேக்கும் படிக்கிற அவளையும் நீ கெடுத்து விட்டுட்டு தான் இருக்கேன். நல்லா தெரிஞ்சு அர்ஜுன் விளையாடுற விஷயம் இல்லை அர்ஜுன்
தேவையில்லாமல் அவள் படிக்கிறவளையும் நீ சேர்த்து கெடுத்து விட்டுட்ருக்க அப்படின்னோடனே, இங்கே பாரு நான் ஒன்றும் அப்படிலாம் இல்லை, நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன், வேணா கேட்டுப்பாரு அண்ணிட்டு அப்படின்னோடனே அர்ஜுன் இப்படி சொன்னோடனே வந்துட்டு ஜங்குக்கு உங்களை பார்க்குறாரு. ஆத்தாடி என்ன நம்மளை கோர்த்து விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி டெரராக கேட்குறாரு. உங்களுக்கு பயமாக இருக்குது. ஆமான்னு சொன்னால் ஏதாவது சொல்லிடுவாரா, இல்லைன்னு சொன்னால் இவன் ஒரு மாதிரி சொல்லுவானேன்ட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் கீழே குனிஞ்சிட்டு ஆமாம் அப்படின்னோடனே, என் மூஞ்சை பார்த்து சொல்லு அப்படின்னோடனே, ஆமாம் உண்மையாலேவா, இல்லை அவனுக்கு காப்பாற்றி விடணும், அவன் வந்துட்டு படிக்கிறதுலேருந்து ஓபி அடிக்கிறதுக்காண்டி இப்படி பண்ணல, அவன் வந்துட்டு எம்பிஏவே கடமைக்கேன்னு தான் பண்ணிகிட்டு இருக்கான்னு எனக்கும் தெரியும். அவன் வந்துட்டு அதுலேருந்து தப்பிச்சு வர்றதுக்காண்டி உன்னை வந்துட்டு ஒரு மாதிரி பாடக்காயாக யூஸ் பண்ணி இங்கேருந்து வந்தான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் ஒன்றையும் சேர்த்து கூப்பிட்டு போயிடுவேன். அப்படி ஒன்றும் நீ இவனுக்காண்டி வந்துட்டு நான் உனக்கு கஷ்டப்பட்டு நான் இங்கே படிக்க வச்சுட்டு இருக்கேன், நீ அதையும் சேர்த்துக்கு எடுத்துக்கிறாத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்னு. சத்தியமாக இல்லைங்க, அவர் உண்மையாலே படிக்கிறாரு, ஏன் மேலே சத்தியமாக அப்படின்னே பார்க்குறாரு. என்ன சத்தியம்லாம் பண்ணுறா அப்படின்ட்டு, உண்மையாலேவா அப்படின்னே, சத்தியமாக என் மேலே சத்தியமாக, நான் வந்துட்டு வேறு இதில் மேலே சத்தியம் பண்ணேன் அப்படின்னே, என் மேலே பண்ண அப்படின்னே அப்படின்ட்டு அர்ஜுன் பார்க்குறேன். ஐயா ரொம்ப தான் அப்படியே பெரிய காதல் காவிய 2 பேரும் அப்படியே என் மேலே சத்தியம் பண்ணணுன்னே இவன் அப்படியே பயந்துக்கிட்டு சத்தியம் பண்ண மாட்டேன் அப்படின்றானோடனே பார்க்குறான். அது அப்படின்னோடனே எதுக்கு திணற, அப்போ போய் சொல்கிறியா அப்படின்னோடனே, இல்லை அது உங்கள் மேலே எப்படி சத்தியம் அப்படின்னே, அப்போ நீ பொய் சொல்கிறான், நான் நீ சத்தியம் பண்ணி நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு. ஏன்னாங்க என்ன பேசுகிறீங்க அப்படின்னே அப்படியே பார்க்குறேன். ஐய கருமம், ரொமான்ஸ் வேறு, இந்த கருமத்தை வேறு நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் மேலே சத்தியமாக உண்மையாலே படிக்கிறாரு அப்படின்னோடனே, உண்மையாலேவா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்துட்டு இப்படி 2 பேரும் இவங்க கான்வர்சேஷன் போயிட்டுருக்கா நீங்கள் பார்க்குறீங்க. சரி என்ன படித்தேன் எனக்கு காட்டு அப்படின்னோடனே, அப்போ வந்துட்டு நோட் அப்படி காட்டுறாரு. பார்த்தா அர்ஜுனோட ஹேண்ட் ரைட்டிங் தெரியும்ல, ஸோ அர்ஜுனோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது. பார்க்குறேன் என்ன உண்மையிலே படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன படித்தேன் அப்படின்னோடனே, ஹிஸ்ட்ரி அப்படின்னே. சரி நான் கொஷின் கேட்குறேன் பதில் சொல்லு அப்படின்னோடனே, இந்த புக்குன்னொடனே எனக்கு அந்த இதெல்லாம் தேவையில்ல அப்படி சொல்லிட்டு ஒரு சில கொஷின் கேட்குறாரு, பதில் சொல்கிறாரு. உங்ககிட்டையும் கேட்குறாரு, ஏன்ட்டு அது கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, நீ பதில் சொல்லு அப்படின்னோடனே, அவனை சப்போர்ட் பண்ணல, பதில் சொல்லு அப்படின்னோடனே, இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. 2 பேரும் பதில் சொல்கிற பார்த்தோன்னே ஜங்கு கொஞ்சம் ஷாக்கு. ஏன்னா அர்ஜுன் படிக்கிற பையன் கிடையாது அப்படின்ட்டு அவர் வந்து இவ்வளோ நாளாக அப்படி தான் முத்திரை குத்தி வச்சுருக்காரு. திடீர்னு வந்துட்டு இவன் படிக்கிறான் அப்படின்னோடனே அதை அக்செப்ட் பண்ணிக்க ஒரு ஆள் முடியலையா. சரி அப்படி சொல்லிட்டு, உண்மையாலே வா அப்படின்னோடனே, சத்தியமாக நான் அப்படின்னோடனே, சரி படி அப்படின்னோடனே அர்ஜுனுக்கு சந்தோஷம். சீரியஸானா, உண்மையாலேவா உண்மையாலேவானோடனே, உண்மையாக தான் அப்படின்னோடனே, தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ஆனோடனே அப்படியே பார்க்குறாரு. சீரியஸாவா, உண்மையிலே நீ போலீஸ் ஆக போகிற, கடைசியாக ஒரு தடவை கேட்குறேன், இதுக்குள்ளே போனால் கஷ்டம், நிறைய படிக்க வேண்டியது இருக்கும், உண்மையிலே ஆக போகிறியா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னோடனே, ஃபிசிக்கல்லாம் நிறையா இருக்கும்டா, ஓட சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. என்னென்ன நினச்சேன் நான்லாம் அதெல்லாம் ஓடுவேன் எல்லாம் செய்வேனோடனே, ஓடுவேன் செய்வடா, அதுக்கு ஃபிசிக் இருக்கணுமே அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டியானோடனே, சப்போர்ட்டு பண்ணவா அப்படின்னோடனே, இன்னும் உன் பொண்டாட்டிக்கு மட்டும் பண்ணுறேன் எனக்கு பண்ண மாட்டியா அப்படின்னோடனே, அவள் போலீஸ் ஆகணுன்ட்டு ஆசைப்பட்டாடா, அதனால வந்துட்டு பண்ணணுன்னு. அப்போ நான் மட்டும் என்ன, நான் சும்மா சொல்லிகிட்டு இருக்கேன் நினச்சேன், எனக்கும் போலீஸ் ஆகணுன்னு தான் ஆசை அப்படின்னோடனே, சரி என்னமோ போலீஸ் ஆகிறியா, ஒரு தடவை எக்ஸாம் எழுதணும், ஒருவேளை திரும்ப எழுதி ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோயேன், எம்பிஏ பண்ணணும், நான் வந்துட்டு திரும்ப சொல்லுவேன் எம்பிஏ பண்ணணும் அப்படின்னே, சரி நான் எம்பிஏ பண்ணுறேன், ஒருவேளை நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா வந்துட்டு எம்பிஏ பண்ணுறேன், பாஸ் ஆகிட்டேன்னா நான் வந்துட்டு பேசுகிறேன் அப்படின்னு அம்மாட்ட பேசி என்னை காப்பாற்றி விடுவியா அப்படின்னே, சரி காப்பாற்றி விட்றேன், அம்மாட்ட பேசி நானே காப்பாற்றி விட்றேன், 2 பேருமே காப்பாற்றி விட்றேன் அப்படின்னே. சீரியஸாவா அப்படின்னு 2 பேருமே கேட்குறேன், ஒரே மாதிரி கேட்குறீங்களா ஒன்று, ஆமாம் அப்படின்ட்டு 2 பேருமே பார்த்து சொன்னோன்னே, தேங்க்ஸ் சொன்னோன்னே, அது சரி அப்படின்ட்டு அப்போ அந்த சைடு பார்த்துட்டு இருக்கும்போது, உண்மையிலே காப்பாற்றிட்டு இல்லைன்னா அப்படின்னே, காப்பாற்றிடுவேன் அன்றைக்கி படிக்கணுமே அப்படின்னே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை காப்பாற்றுவேன்னா அந்த ஒத்த வார்த்தை மட்டும் சொன்னோடனே,
சரி அப்படின்னோடனே அண்ணி 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 காப்பாற்ற போகிறேன்னான்ட்டு உங்கள் கையை பிடிச்சி குலுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வாங்க நீங்களும் ஆமாம் 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 ஆமான்ட்டு நீங்களும் சிரிக்கீங்களா? ஜங்குக் பார்க்குறேன் என்ன அப்படின்ட்டு. சரி சரி போதும் போதும் அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்தோடனே வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அர்ஜுனை முறைக்கிற மாதிரி பார்த்தோன்னே, எதுக்கு நம்மளை முறைக்கிற மாதிரி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நீங்கள் ஒரு கையை வந்துட்டு நீங்கள் பிடிச்சிருப்பீங்களா, உடனே வந்துட்டு அதை பார்த்துட்டு தான் முறைக்கிற மாதிரி பார்க்குறான். உடனே ஆமாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண போகிறான் அப்படி சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு கையை எடுத்துகிட்டு வரா. உடனே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு அர்ஜுனே முறைச்சி பார்த்துட்டு அப்படியே சாவடிச்சிருவேண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாரா. உடனே வந்துட்டு ரொம்ப தான் இவங்க காதல் தொல்லை நம்மளால் தாங்க முடியல அப்படின்ட்டு சரி சரி அப்படின்ட்டு அவர் இருக்கும்போது வயன் அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க சொல்லுங்கங்க அப்படின்னோடனே தண்ணி மட்டும் கொண்டு வரணும். சாரிங்க கொடுக்கணும்னு நினச்சி மாட்டேனோடனே இல்லை பொறுமையாக போ அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாரு. குடிக்கிறீங்க. குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் கீழே உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு மேலே உட்காந்துருக்காரு. உண்மையாலே இப்போ ஆக போகிறீங்களா அப்படின்னோடனே சீரியஸாக அப்படின்ட்டு 2 பேருமே சொல்கிறீங்களா? ஆமாங்க உண்மையாலே நாங்கள் போலீஸ் ஆக தான் போகிறோம் அப்படின்னோடனே என்னமோ சொல்கிறப்பா உன்னை நம்பி தான் இவனை வந்து உன்னை நம்பி நான் விட்டுட்டு போகிறேன். இவன் வந்துட்டு ஒரு அறகுறை வேக்காடு அப்படின்னோடனே இங்கே பாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த சப்ஜெக்ட்லாம் பிடிக்காது, அதனால தான் அறகுறை வேக்காடாக இருந்தேன் அப்படின்னோடனே அப்போ ஒத்துக்கிற அறகுறை வேக்காடாக இருந்தேன் அப்படின்னோடனே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ இல்லை அப்படின்னு சொன்னேன் இவன் மறுபடியும் சப்போர்ட் பண்ணாமல் போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி அப்படின்ட்டு அவருக்கு வந்துட்டு இப்போ இருந்தாலும் அப்படின்ட்டு இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணலான்ட்டு இருக்கணுன்னே இல்லை அப்போ எம்பிஏவும் பண்ணிக்கிட்டு எப்பட்றா அப்படிலாம் வரணுன்னே அதான் அண்ணி இருக்காங்கல்ல, அண்ணி வந்துட்டு எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் தட்டிக்கிட்டே பேசும்போது அப்படியே பார்க்குறாரு. அப்படியா அப்படின்னோடனே ஆமாம் கொஞ்ச நாள் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அண்ணியோட தயவில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருந்தேன், நீ வந்துட்டு கூட்டு போய் தொலைஞ்சிட்ட அப்படின்னோடனே அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு அண்ணி பார்த்துக்குவாங்க, அவங்க வந்துட்டு என்னை பாஸ் ஆக்கி விட்ருவாங்கன்னே. டேய் படித்து நீ தான்டா பரீட்சை எழுத போகிற அப்படின்னே, சொல்லித்தர போகிறது அவங்க தானே அப்படின்னே. இப்போ காலேஜில் எதுக்கு நான் காசு கட்டி விட்ருக்கேன் அப்படின்னே. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே இந்த பார்த்தியா உன் காரியம் ஆனோடனே பார்த்தோன்னே எப்படி நக்கலாக பேசுனோடனே இல்லை நான் அப்படிலாம் பேசுவேண்ணா அப்படின்னு. அட்டேங்கப்பா நடிப்பை பாடுறா, நடிப்பு அறக்கேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சோடனே கேவலமாக இருக்குது அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு படிங்க அப்படின்னோடனே படுறா அப்படின்னோடனே சரி நீ போகலையா அப்படின்னே. எதுக்கு ஏன் முன்னாடி படித்தேன் என்ன அப்படின்னே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னே. சரிங்க நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டிங்களா, உடனே வந்துட்டு பார்க்குறேன் அண்ணி எதுக்கு நீ அவன் முன்னாடி இருந்தால் அவன் கிண்டல் பண்ணுவான், அவன் முன்னாடிலாம் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும்போது என்ன அப்படின்னே. ஒன்றும் இல்லை அப்படின்னே. நீங்கள் வந்துட்டு சொல்லி தரீங்க வாங்க இந்த இதை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிட்டே இருக்கும்போது அவர் கேட்குறாரு கிளாஸ்லாம் போகிறியா அப்படின்னே. கிளாஸ் வந்து 2 or 3 hours தானே, அது வரைக்கும் நான் கிளாஸ் போவேன், அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாட்டுக்கு சொல்லி தெரியாக்கும் அப்படின்னே. ஆமாம் அப்படின்னோடனே சரி அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்காரு. நீங்கள் அர்ஜுனும் நீங்களும் படிச்சுட்டே இருக்கீங்களா, அவர் டவுட்டு கேட்குறாரு. இது இப்படி தான் வருங்க, இது இப்படி வருமாம்மா, இது இப்படி வருன்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சரின்னும்போது இல்லை இது இப்படி வரும் அதுதானே கரெக்டாக அப்படி சொல்லிட்டு ஆன்சர்ஸ்லாம் கேட்கும்போது நீங்கள் கொஷின் கேட்குறீங்க, அவர் வந்துட்டு கரெக்டாக ஆன்சர்லாம் சொல்லும்போது வந்துட்டு உங்களுக்கு சூப்பர்னு 2 பேரும் ஜாலியாக பேசுவீங்களா, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னடா இது 2 பேரும் ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு எனக்கு எங்கள் 2 பேரும் ஒன்றா வர்றதே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. தம்பி தான் கடுப்பாக இருக்கு, ஜங்குக்கு பொசசிவ் ஆகிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே கேட்டு ஆமாம் அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளே அவர் சொல்லிக்கிறாரு. அப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது சரி அங்கே நான் ஃபீஸ் கட்டி வச்சுருந்தேன் அதை என்ன பண்ணுறதுனே. இல்லை அதையும் நான் பண்ணுவேனே. பண்ணுவியாடா அப்படின்னு. அதிலலாம் பார்ட்ரு பாஸ் ஆகி டிகிரி வாங்கிடுவேன் அப்படின்னு. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேர் படிக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு இருக்கும்போது இருங்கங்க சாப்பிட்டு போயிருங்க அப்படின்ட்டு நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது சொல்லும்போது இல்லை நான் கிளம்புறேன்னு. இல்லை சாப்பிட்டு போயிருங்க அப்படின்னே. ஏன் அப்படின்னே. இல்லை சாப்பிட்டு போங்க அப்படின்னே.
சரி அப்போ சாப்பாடு இனிமேல் தான் செய்யணுமா? இல்லைண்ணா நான் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னோடனே எப்படி பார்க்குறாரு, என்ன அது அப்படின்னு. அப்போ இவன் முன்னாடியே வந்துட்டு தான் இருக்கான் அப்படின்னோடனே, எப்போலேருந்து வரான் அப்படின்னோடனே, ஒரு வாரமா அப்படின்னோடனே, ஒரு வாரமாக என்கிட்ட சொல்லவே இல்லை, ஊருக்கு போயிட்டேன்ற மாதிரி நடிச்சலடா எருமை மாடு அப்படின்னோடனே, சும்மா தான் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னோடனே, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் 3 பேர் சாப்பிட்றீங்க, அவர் சேரில் தான் உட்காந்துருக்காரா, நீங்கள் வந்துட்டு சேர்ல தான் உட்காந்து சாப்பாடு போடுங்க. இல்லை இல்லை நான் கீழே இறங்குறேன்னுமோ, இல்லை வேணாம் அப்படின்னோடனே அப்புறம் அவரே வந்துட்டு எப்படி 2 பேருக்கு கீழே உட்காந்துட்டு மேலே சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கீழே தரையில் தான் உட்காந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் அவர் உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரம் நீங்கள் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருக்கு வேலை அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு, இங்கேயே உட்காரணும்னு ஆசையாக தான் இருக்குது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னே, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஆனால் ஜங்குக்கு இவங்க 2 பேரையும் ஒன்றா விட்டு போக எனக்கு எரிச்சலாக இருக்கே, ஒரு மாதிரி நம்ம பொண்டாட்டி மேலேயும் நம்பிக்கை இருக்குது, தம்பி மேலேயும் நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி பொசசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளேயே எப்படி நினச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. சரி நான் போயிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வந்துட்டு ஹேன் வந்துட்டு அவர் வரும்போதே வந்துட்டு நீ ஆஃபீஸ் போ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரா. இவர் ஜங்குக்கு வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ் வரும்போது, பாஸ் என்ன பாஸ் அப்படின்னோடனே, அது ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம், பாருங்களேன் அவங்க வீட்டுக்குள்ளே 2 போலீஸ் ஆக போகிறாங்க அப்படின்னோடனே, எனக்கு ஒயன் மேலே கூட நம்பிக்கை இருக்குடா, இவன் மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, இவன் வந்துட்டு பார்டர் பாஸ்ன்னொடனே எனக்கும் தோணுது அதே தான், இவன் பார்டர் பாஸ், இவன் படிக்கவே மாட்டானே பாஸ் அப்படின்னோடனே, அதைத்தான் நானும் சொல்கிறேன், நான் படிப்பேன்றேன். சரி பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் உட்காந்துருக்காரு. அப்படியே தான் வந்துட்டு இன்றைக்கான டே வந்துட்டு அப்படியே முடியுது. இப்படியே தான் வந்துட்டு அடிக்கடி இப்போ டெய்லி வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு இவர். சரி இவன் வரான்ல, இவனை சாக்கு சொல்லிட்டு நம்மளும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை வராரு. அதுக்கப்புறம் அவருக்கே வந்துட்டு தோண ஆரம்பிச்சிருச்சு, இல்லை வேணாம் நம்ம வர வேணாம், அது ஆக்வர்டாக இருக்கும், அவளுக்கு ஏற்கனவே வந்துட்டு என்னென்னமோ வந்துட்டு அவள் மனசுக்குள்ளே போட்டு குழம்பி வச்சுருக்கா, நம்ம மேலே வந்துட்டு அவளுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்லை, இருந்தாலும் வந்தால் நல்ல அபிப்பிராயம் வரும், ஆனால் அவள் டைவர்ட் ஆவா வேணாம். ஏன்னா வந்துட்டு இவங்களுக்காண்டி சமைச்சு அவர் அதாவது ஜங்குக்கு வரானேன்றதுக்காண்டி நல்லா வந்துட்டு கொஞ்சம் உப்பு வந்துட்டு கம்மியாக போடுறது, சிக்கன் செய்கிறது, அது செய்கிறதுன்ட்டுலாம் நிறைய செஞ்சு வச்சுருப்பா. இவருக்கு வந்து பார்க்குறாரு நம்மளுக்காண்டி தான் செய்கிறான்னு சொல்லிட்டு, நம்ம வந்தால் வந்துட்டு அவள் ரொம்ப டைவர்ட் ஆகுறா, நம்மளுக்காண்டி வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறா, ஸோ நம்ம வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வரல அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லிடுவார். உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், என்ன வரல அப்படின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பீங்க. இப்படியே வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் போயிருக்கும். நீங்கள் வந்துட்டு அகாடமி போவீங்க, அகாடமி போயிட்டு வந்துட்டு படிப்பீங்க. ஏன்னா வந்துட்டு அர்ஜுன் அமுச்சு விடலாம், அர்ஜுன் வந்துட்டு இங்கே இதையும் படிக்கணும் அதையும் படிக்கணுன்னும் போது அவன் வந்துட்டு அங்கெல்லாம் வந்துட்டு அவங்க கொடுக்குற ப்ரெஷர்லாம் தாங்க மாட்டான். நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது படிச்சிருந்துருப்பீங்க, ஸோ அதனால் அங்கே கொடுக்குற டெஸ்ட்டு எல்லாத்தையும் இது பண்ணிடுவீங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் சொல்லி மட்டும் கொடுக்குறீங்க, ஆனால் வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு அந்தளவுக்கு அங்கே அகாடமியில் போடுற டென்ஷன்லாம் தாங்குகிற அளவுக்கு இவன் தாங்க மாட்டான், 2 சப்ஜெக்டையும் படிக்கிறனால அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லிக் கொடுப்பீங்க. அர்ஜுன் ஜங்குக்கிட்டே சொல்லும்போது சரி அப்படின்ட்டு அவர் வந்துட்டு இது பண்ணியிருப்பார். நீங்கள் அகாடமி போவீங்க, படிப்பீங்க, அங்கே கொடுக்குற டெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணுவீங்க, இங்கே வந்துட்டு அர்ஜுனுக்கும் வந்துட்டு சொல்லி தருவீங்க. இப்படியே தான் இருக்கும்போது வந்துட்டு ஒரு 1 வீக் அப்புறம் வந்துட்டு இப்படி அங்கேருந்து காலேஜ்லேருந்து ஜங்குக்கு கால் வருது, இப்படி உங்கள் தம்பி வரவே இல்லை காலேஜுக்கு அப்படின்னோடனே அவர் வந்துட்டு என்னன்னு சொல்கிறது, இப்படி கரஸ் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா, இல்லை வந்துட்டு இது பண்ணுறதா அப்படின்னே, கரஸ் மாற்ற முடியுமா அப்படின்னே, இல்லை சார் அது அது சரி வராது, ஏன் இப்போ வந்துட்டு டைம் நிறையா போயிடுச்சு, இப்போ கரஸ் மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னோடனே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இல்லை இங்கே வந்துட்டு கொஞ்சம் அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஏன் சார் அவர் ட்ராப் அவுட் பண்ண போகிறாருன்னு, இல்லை ட்ராப் அவுட்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நாங்கள் எங்களோட ஒர்க் விஷயமா வந்துட்டு நாங்கள் இங்கே வந்துட்டு வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கோம் அப்படின்னே, ஓகே சார் அப்படின்னே, அதான் வந்துட்டு நாங்கள் எல்லோரும் இங்கே வந்துட்டோம், அதான் வந்து அர்ஜுனால் இது பண்ண முடியல அப்படின்னே, அப்போ வேணும்னா கரஸ் இல்லைனா நீங்கள் அவரை மட்டும் இங்கே ஹாஸ்டலில் விட்டுருங்க சார் அப்படின்னோடனே, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னே, இருக்குது சார் அப்படின்னே, ஹாஸ்டலா அப்படின்ட்டு அவருக்கும் இப்போ என்னென்னா அவன் படிக்கிறவனை எப்படி இது பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கா.
சரி ஓகே நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் வந்துடுவான் அப்படின்னோடனே ஓகே தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களும் கால் கட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்துட்டு அர்ஜுன்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி ஜங்கு நேராக வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் பார்க்குறீங்க வாங்கங்க அப்படின்னோடனே என்ன இந்த பக்கம் அப்படின்னோடனே இல்லை அர்ஜுனை பற்றி தானோடனே அர்ஜுன் வந்துட்டு படிச்சுட்டு இருப்பான் என்னது அப்படின்ட்டு கேட்கும்போது இல்லை காலேஜ்லேருந்து கால் வந்துச்சு அப்படின்னோடனே என்னது அப்படின்னோடனே அது உன்னை காலேஜுக்கு வர சொல்கிறாங்கடா அப்படின்னோடனே நான் தான் கரஸ் போடலான் இருந்தேன் அப்படின்னோடனே கரஸ்லாம் இப்போதைக்கு கிடைக்காதா அப்படின்னோடனே ஐயோ என்னென்ன சொல்கிற அப்படின்னோடனே நான் சொல்லவா அப்படின்னோடனே என்னது அப்படின்னோடனே நீ பேசாமல் காலேஜுக்கு போயிரு அங்கே வந்து படி அப்படின்னோடனே அது எப்படின்னோடனே ஃபோனில் படுறா அப்படின்னோடனே ஃபோன்லையா ஆமாம் நீ அங்கே இருந்தால் தான் வந்துட்டு அவங்க அங்கே படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீ இங்கே வந்துட்டு வீட்டில் இருந்து தானே படிக்கிற அகாடமி கூட நீ போகலைல்ல ஸோ காலையிலே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி படிங்க அவள் வந்துட்டு காலையிலே உனக்கு சொல்லித்தரவா அப்படின்னே அது உனக்கு ஓகேவா அப்படின்னே ஏன்னா அவங்க இது தரமாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்கடா கராஸ் அப்படின்னோடனே சரி அது சரி சரிண்ணா அப்படின்ட்டு சொன்னோன்னே ஏன்னா ஜங்குக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் இறங்கி வந்து அவன் படிக்க விடுறதே பெரிய விஷயம். இல்லை எனக்கு வந்துட்டு டிகிரி வேணும்னா அவன் கொன்றுவான் அப்படின்றனால சரிண்ணா அப்போ அண்ணி நீங்கள் எனக்கு ஃபோன்லேயே சொல்லி கொடுங்க அப்படின்னோடனே உங்களுக்கு வந்துட்டு படிச்சிருவானா இவன் அப்படின்ற ஒரு மாதிரி தான் தோணுதா? சரி நான் உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரின்ற முடிவுக்கு வந்துட்டு எல்லோரும் வந்திருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு 2 டேஸ் வந்துட்டு இங்கே இருந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னோடனே சரி மாமா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு பார்த்து போயிட்டு வாடா ஹாஸ்டலில் படி அம்மா கேட்டால் என்ன சொல்லுவேன் அப்படின்னே இல்லைம்மா படிக்கிறதுக்காண்டி நான் ஹாஸ்டல்லே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அப்படின்னே நம்மளேன்னா அண்ணே சரின்னு சொல்லிட்டான்னு சொல்லுவேன்னொடனே அப்படியே பார்க்குறாரு. இந்த இடத்துல கூட என் மண்டே தான் உருட்டுறலை அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. சரி நீ அப்படியே சொல்லு நானும் அப்படியே சொல்லிக்கிறேன் அப்படின்னே சரி நான் பார்த்து போயிட்டு வரேன் அப்படின்னே அதை நான் சொல்லணுன்டானே சரி சொல்லு அப்படின்னே சரி பார்த்து போயிட்டு வா ஐயோ கடவுளே இன்னும் என்ன கருமத்தெல்லாம் இவன் பண்ணணும் வைக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி சிரிப்பாகவும் இருக்குது எரிச்சலாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஃப்ளைட் ஏற போயிட்டுட்டாரு. அதாவது உங்கள் வீட்டிலேருந்தே அவர் கிளம்பிட்டாரா நீங்கள் போகலை அவர் ஜங்குக்கு வேணான்ட்ருப்பார். அதே மாதிரி அர்ஜுன் இல்லை இதுக்கு நீ அவ்வளோ தூரம் வந்துட்டு நானே போய்க்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரா. ஸோ வந்துட்டு அவர் கிளம்பியிருப்பார். கிளம்பினோடனே இப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு. சரி என் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னே சரி மாமா சரிங்க அப்படின்ட்டு பழக்க தோசத்தில் சொல்லியிருப்பீங்களா மாமான்னு சொன்னே அவருக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. எப்படியோ அப்படியே வந்து சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சரி பார்த்துரு அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவரும் கிளம்பிட்டார். இந்த சைடு வந்துட்டு அர்ஜுனை காமிச்சா அவர் நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் அங்கே ரீச் ஆனோடனே வீட்டுக்கு போனோடனே என்னடா எங்கடா போனேன் அப்படின்னே அது சும்மா சுற்றி பார்க்க போனேம்மா அப்படின்னே சரி ஏன்டா இப்படி உருப்பிடாமல் திடுற உங்கள் அண்ணன் எப்படி இருக்கானோடனே அப்படியே யோசிக்கிறாரு. எங்கள் அண்ணன் அங்கே என்ன மாதிரி வேலை பார்த்து வச்சுட்ருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சாலும் சரிம்மா வீட்டுக்கு ஒருத்தன் வந்து ஒழுக்கமாக இருந்தால் இன்னொருத்தன் அடங்காமல் தானே இருக்கணுன்னே இந்த ஓய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அடிச்சுட்டு சரி என்ன அப்படின்னோடனே இல்லைம்மா காலேஜுக்கு தான் போகணும் அப்படின்னே சரி அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னோடனே என்ன அப்படின்னே அது படிக்கலான்னு வச்சு உருப்புலான்னு முன்னேறிச்சு இல்லைம்மா இது நான் சொல்கிறேன் கரெக்டாக சொல்கிறேன் முன்னேறலான்னு முடிவு பண்ணிட்டேம்மானோடனே என்னடா சொல்கிற முன்னாடி சொன்னதும் புரியல இப்போ சொல்கிறது எனக்கு சுத்தமாக புரியலடா அப்படின்னே என்னம்மா தெளிவாக தானம்மா சொன்னேன் நீ தெளிவாக தான் சொன்ன அது ஓ வாயிலேருந்து வருது அதான் ஷாக் ஆகி பார்த்து புரியாமல் இருக்கேன் அப்படின்னே அப்படியே பார்க்குறேன் ஒரு அர்ஜுன்னு எனக்குலாம் வெளியேருந்து எதிரியலை என் வீட்டு ஆளுங்களே என்னை வந்துட்டு டிச் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு அது இல்லைம்மா படிக்கலான்னு உறுதிமொழி எடுத்துட்டேன் அப்படின்னே எதுக்குதான் அப்படி தூய தமிழில் பேசி கொள்கிறேன் நார்மலாகவே பேசுகிறானே சும்மா தான் அவன் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் அப்படின்னே அது சரி அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அதான் ஹாஸ்டல் போகலான் இருக்கேன்னே எதுக்கு வீட்டிலேருந்தே படிக்க வேண்டியதானே இல்லை வீட்டில் வந்துட்டு நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நான் ஹாஸ்டலில் படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னே ஏன்டா தேவையில்லாத ஆணியை போய் இப்போ அங்கே போய் பிடுங்குற இங்கே பிடுங்கினாலும் அங்கே பிடுங்கினாலும் பிடுங்க போகிறது ஆணி தானே அப்படின்னோடனே இந்த நக்கலுக்கெலாம் குறைச்சல் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு எனக்கு தெரியாது நாங்கள் ஹாஸ்டல் போகிறேன் அப்படின்னே ஏன்டா இப்படி உயிரை வாங்குறோன்னு நான் அண்ணன்கிட்ட சொல்லிட்டேன் அண்ணன் சரின்ட்டான் அப்படின்னே அவன் சரின்ட்டானா அப்படின்னே
ஆமாம் அப்படின்னோடனே வேணா அண்ணன்ட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னோடனே என்ன அப்படின்ட்டு அப்படின்னு நானே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் ஃபோன் பண்ணிட்டு இப்படி அம்மா அண்ணே அம்மாட்ட சொன்னேன் இப்படி ஹாஸ்டல் போகிறேன்னா அம்மா நம்ப மாட்டேங்குது அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு ஐயோ அப்படின்ட்டு இங்கிட்ட அடிச்சு ஜங்குக்கு வந்துட்டு என்னம்மா என்ன ஹாஸ்டல் போகிறான் அப்படின்னோடனே என்னடா சொல்கிற இவன் வந்துட்டு படிக்கவே மாட்டானேடா இவன் எப்பட்றா ஹாஸ்டல் போகிறான்னு சொல்லி இதை நம்ப சொல்கிற அப்படின்னோடனே ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறாரு இதைத்தான் நானும் சொல்கிறேன் எவனும் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு இல்லைம்மா இப்போ திருந்திட்டேன் படிக்க போகிறேன்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் அதான் அப்படின்னோடனே எனக்கு நம்பிக்கை இல்லைடா ஹாஸ்டல் இருக்கிற ஹாஸ்டலில் போனால் கெட்டு குட்டிச்சுவராக போயிடணுன்னே அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு இல்லைனா மட்டும் உன் பிள்ளை அப்படியே உத்தமனாக்கும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சாலும் சொல்ல முடியும் தம்பியை பற்றி அப்படின்ட்டு இல்லைம்மா அதான் வந்துட்டு திருந்திட்டான்ல இப்போதான் திருந்திட்டேன் அப்போ நல்லா ரொம்ப பொறுப்பாக இருக்கான் அப்படின்னோடனே சரிடா என்னமோ நீ சொல்லலாம்னு நான் நம்புகிறேன் அப்படின்னோடனே சரிம்மா அப்படின்னே சரி என்னடா பண்ணுற அப்படின்னோடனே இல்லைம்மா வேலை பார்த்துட்ருக்கேன் சரி என்ன எப்படி உன் முன்னாடி நல்லா சமைச்சு கொடுக்குறாளா நல்லா இருக்கியா கண்டிப்பாக வத்தி போயிருப்பாடா அம்மா சாப்பாடு இல்லாமல் அப்படின்னோடனே அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு அர்ஜுனுக்குமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்ன மட்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு இல்லைம்மா அதெல்லாம் சமைச்சு தான் தரா அப்படின்னோடனே சரிம்மா எங்களுக்கு வேலை இருக்குது நாங்கள் வேலை பார்க்குறோம் அப்படின்னோடனே சரி சரிப்பா பார்த்துக்கோ உடம்பு பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க சரிடா அவன் சொல்கிறனால அவனை விடுறேன் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னோடனே சரிம்மா அப்படி சொல்லிட்டு அர்ஜுன் வந்துட்டு அடுத்து அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவார் லைக் காலேஜ் ஹாஸ்டலுக்கு பேக் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி ஹாஸ்டலில் பேக் பண்ணிட்டு எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருப்பாரு. அதுக்கப்புறம் டேஸ் எல்லாம் அப்படியே தான் போகுது. லைக் ரொம்ப வந்துட்டு நீங்கள் படிக்கிறீங்க, அர்ஜுன் வந்துட்டு அவர் அதெல்லாம் படிக்கவே மாட்டார். ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் படிக்க சொல்கிறத மட்டும் தான் படிப்பார். டைம் இருந்தால் அதை படிப்பார். நீங்கள் அந்த என்ன நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அந்த இதெல்லாம் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி வைப்பீங்க அவரோட படிப்புக்கு. ஜங்குக்குமே வந்துட்டு அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவார். என்னடா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னே இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கண்ணா அப்படின்னோடனே சரி நான் உனக்கு அது என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு 2 பேருமே மாறி மாறி வந்துட்டு அர்ஜுனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அர்ஜுனுக்கு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்ல நம்ம வந்துட்டு நம்மளோட ட்ரீமை நோக்கி போகிறோம், அதுக்கு இவ்வளோ சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி வந்துட்டு 2த்தையுமே தான் படிச்சுட்டு இருப்பார். ஆனால் வந்துட்டு சம்டைம்ஸ் எம்பிஏலாம் படிக்கவே மாட்டார். இதுதான் வந்து உட்காந்து படிச்சுட்டே இருப்பாரா. ஆனால் வந்துட்டு ஜங்குக்கிட்ட வந்து சொல்லுவார் அதெல்லாம் படிச்சிட்டேனா அப்படின்னோடனே அவர் வந்து கேள்வி கேட்கும்போது இருண்ணா இந்த இது அது வந்து இப்படியா ஸ்டார்ட் ஆகும், மொதல் லெட்ரு மட்டும் சொல்லு, நீ மொதல் வேர்டை மட்டும் சொல்லு அப்படின்னா அப்படின்வார். இன்னும் அதெல்லாம் பழைய காமெடி நீ வந்துட்டு நல்லா அடுத்த வார்த்தையை சொல்லு அப்படின்னா அதுக்கப்புறம் தீஸ் அப்படின்னு என்னண்ணே ஒழுங்காக சொல்லுனே அப்படின்னு அதுக்கப்புறம் வார்த்தை சொன்னதுக்கப்புறம் இதான ஆன்சரு அப்படின்னே இந்த கருமத்துக்கு இவ்வளோ நேரம் ஆக்குற அப்படின்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதே தான் போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்படி ஒரு எக்ஸாம் டேட் இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம் வந்துட்டு வரதா வந்துட்டு உங்களுக்கு கால் ஃபார் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு என்னதுன்னு பார்த்தா போலீஸ்க்கு எதுவும் வரல, ஆக்சுவலாக வந்துட்டு ஐபிஎஸ் இருக்குல்ல, யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்துட்டு இப்படி கால் ஃபார் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் கால் ஃபார் ஆனோடனே உங்களுக்கு உங்கள் அகாடமியில் சொல்லியிருப்பாங்க ஒயன் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குமா, சரி நீங்கள் யோசிச்சுட்டு வந்து முடிவு சொல்லுங்கள் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகாடமியில் சொல்லிட்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி ஜங்குக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணியிருப்பார் என்ன பண்ணுற அப்படின்னோடனே இல்லைங்க இப்படி இப்போ தான் வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி நீங்கள் கேட்குறீங்க அவர்கிட்டயே ஒரு கன்சல்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யூபிஎஸ்சிலேருந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க நான் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன் இஷ்டம், நீ வந்துட்டு என்ன பண்ணுறனாலும் பண்ணு, நம்ம ஏன் அது மட்டும்தான் பண்ணணும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை, உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுதோ நீ என்ன எக்ஸாம் எழுதுனாலும் நீ எழுது அப்படின்னோடனே சரிங்க தேங்க்யூ அப்படின்னோடனே இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இங்கே அர்ஜுன்ட்டையும் சொல்லியிருப்பீங்க எக்ஸாம் வந்திருக்குடா ஒழுங்காக அப்ளை பண்ணிடு அப்படின்னோடனே அவருமே போயிட்டு வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்திருப்பார். இப்போ வந்துட்டு எப்படின்னா ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ தானே. ஸோ 2 பேருமே வந்துட்டு வெறித்தனமாக அவர்லாம் எம்பிஏ படிக்கிறத சுத்தமாக விட்டுட்டார். போனாங்கன்ட்டு அங்கே கால் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் நான் அதை படிப்பேனா இதை படிப்பேனான்னு சொல்லிட்டு சும்மா இது பண்ணிகிட்டு இருக்காரா டே அதுக்காண்டி இதையும் படுறா ஃபெயில் ஆகிட்டேன்னா பரவாயில்ல நான் மொத்தமாக வச்சு அரியராக எழுதிக்கிறேன்னு ஏன்டா இப்படி உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்குமே வந்து வெக்ஸாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு
படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் பேசுனதுக்கப்புறம் கண்டுக்கல. டேய் எப்பயாவது எந்த டெஸ்ட்டு எக்ஸாம்னா மட்டும் திருப்பி மட்டும் பார்த்துட்டு போடானோடனே சரி சரி அதெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்லிடுறாரு. இப்போ வந்துட்டு வெறித்தனமாக வந்துட்டு நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கிறீங்க. ப்ரிலிம்ஸ் வந்துட்டு படித்து வந்துட்டு ப்ரிலிம்ஸான டேட்டு வருது. 2 பேருக்குமே வந்துட்டு வேறு வேறு எங்கேயோ ஹால் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஹாலில் இது பண்ணிட்டு ஜங்குக்கு வந்துட்டு 2 பேருக்குமே வந்துட்டு அவங்களே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாரு. ஏன்னா போய் பழகட்டும் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு டிபெண்ட் பண்ணியே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நீங்களே தேடி கண்டுபிடிச்சி போய்க்கோங்கன்னு நீங்களும் போயிட்டீங்க. அர்ஜுனும் வந்துட்டு போயிருப்பார். ஸோ வந்துட்டு ஹாலை கண்டுபிடிச்சி ப்ரிலிம்ஸ் எழுதிப்பீங்க. ப்ரிலிம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லெவலுக்கு வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் படித்து கவர் பண்ண முக்கால்வாசி வரலனாலும் ஏதோ எல்லாத்தையும் அட்டன் பண்ணி வச்சுட்டு அளவுக்கு வந்திருக்குமா. ஸோ நீங்கள் 2 பேருமே எழுதி இருந்திருப்பீங்க. அடுத்து இப்போ என்னதுன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துருப்பீங்க 2 பேருமே. இப்படி சொல்லியிருப்பீங்க, அதெல்லாம் நல்லா தாங்க ஈஸியாக தான் இருந்துச்சு. நாங்கள் படித்தது எல்லாமே வரலைனாலும் நாங்கள் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே சொன்னோன்னே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு அடுத்து வந்துட்டு மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்றனால வந்துட்டு ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் படிங்க அப்படின்ற மாதிரி ஜங்க் சொன்னேன். 2 பேருமே சரிங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு படிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி இருக்காங்க. ஸோ இதோட வந்து நம்ம இந்த வீடியோவை கட் பண்ணலாம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஒரு மாதிரி லேக் அடிக்குதா எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்கள் சப்போர்ட் மட்டும் கொடுங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி தான். பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க. ஹெட்ஃபோன்ஸை சவுண்ட் வந்து கம்மியாக வச்சு கேளுங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி, டோன்ட் அடிக்டட், ஜஸ்ட் பி இமேஜின். அதுக்கப்புறம் கிளைமேட்டு எப்படி இருக்கும் அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தை மாதம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், மார்கழி முடிஞ்சு. ஸோ அப்போல்லாம் கிளைமேட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டடீஸை பார்த்துக்கிட்டே படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் ஸ்டடீஸை பார்த்துக்கிட்டே இதை பாருங்கள். அண்ட் ஓகே, அவ்வளோதான். இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள். ஓகே, பை பை டிசிஸ், அவ்வளோதான்.